வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான்வெஜ் டேஸ்ட்டை மிஞ்சிற அளவுக்கு ஒரு சூப்பரான ஆனால் சைவ பிரியாணி. நீங்கள் பாய் வீட்டு சிக்கன் பிரியாணி, பாய் வீட்டு மட்டன் பிரியாணிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி அதே டேஸ்ட்டில் இது பேபி பொட்டேட்டோ, அதாவது பொடி உருளைக்கிழங்கு சொல்லுவாங்களே, அதில் செஞ்ச ஒரு சூப்பரான பிரியாணி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க, ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க கிச்சன் போகலாம். இன்றைக்கி 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி, 1/2 கிலோ பேபி பொட்டேட்டோ. ஸோ 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். ப்ரெஷர் குக்கரில் போட்டுடுங்க, 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்குலாம் தோலை நல்லா உரிச்சிட்டு ஒரு ஃபோர்க் வச்சு எல்லா உருளைக்கிழங்குலையும் ஒரு 2-3 அப்படியே சும்மா குத்தி ஓட்டை மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. நல்ல அடிகனமான இது நீங்கள் ப்ரெஷர் குக்கர்லேயும் செய்யலாம், இந்த மாதிரி பாத்திரத்துலேயும் செய்யலாம், உங்கள் விருப்பம். நான் இன்றைக்கி கொஞ்சம் தம் பிரியாணி மாதிரி செய்கிறதுனால இதை அடிகனமான பாத்திரமாக இருக்கணும். அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/2 கிலோ பாஸ்மதி அரிசியை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இது தாளிக்க போகிற முந்தி நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதில் நான் நம்மளுடைய செந்தூர் பிரியாணி மசாலா, பாய் வீட்டு பிரியாணி மசாலா யூஸ் பண்ணுறதுனால நான் தாளிப்பு சாமான் எதுவும் போடலை. 2 பே லீஃப், அதாவது பிரியாணி இலை மட்டும்தான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா நம்ம பிரியாணி மசாலா இல்லாதவங்க 2 பட்டை, 2 கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி, அப்புறம் இந்த பிரியாணி இலை எல்லாமே போட்டுக்கலாம். 1/2 கிலோ உருளைக்கிழங்கு, 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி. இப்போ 3 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது நல்ல பொன்னிறமாக, பிரியாணிக்கு எப்பயுமே தெரியல, நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வரணும். வரும்போது நல்ல ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ அரிசி ஊற வச்சாச்சு. அரிசி ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் இருக்கும். இப்போ இது தாளித்து எல்லாம் முடிய 10 நிமிஷம் ஆகவும் அரிசி ஊறவும் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லியும் போட்டு வெங்காயத்தோடு நல்லா வதக்கிடுவோம். கமகமான சாம்பார்ல இருந்து மொறுமொறுன்னு ஃபிஷ் ஃப்ரை வர செந்தூர் மசாலா அரைக்க நாங்க, சமைக்க நீங்க. நம்மக்கிட்ட 2 வகையான பிரியாணி மசாலா இருக்குது. ஒன்று சீரக சம்பா அரிசிக்கு ட்ரெடிஷ்னல் சவுத் இண்டியன் பிரியாணி, இன்னொன்று பாய் வீட்டு பிரியாணி, அதாவது பாஸ்மதி அரிசியில் செய்கிற சென்னை ஸ்டைல் பிரியாணி இருக்குது பாருங்கள், அதுக்கு பாய் வீட்டு பிரியாணி மசாலா. இன்றைக்கி நம்ம அந்த ஸ்டைலில் தான் செய்ய போகிறோம். ஸோ 1.5 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்குங்க. மசாலா சேர்க்கும் போது ஃப்ளேமை சின்னது பண்ணிவிடுங்க, சிம்மரில் வச்சுடுங்க. இப்போ அடுத்தது பழமான தக்காளி, ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கலாம். கிராம் கணக்கில் பார்த்திங்கன்னா இது ஒரு 200 கிராம் தக்காளி இருக்கும். நல்ல பழமாக இருக்கணும். நாட்டு தக்காளியாக இருந்தால் பெட்டர். நாட்டு தக்காளியில் ஒரு நேச்சுரல் புளிப்பு இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடுவோம். இப்போ தக்காளி போட்டதுக்கப்புறமா நம்ம ஃப்ளேமு ஹை பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் குழஞ்சி வதங்கி வரட்டும் தக்காளி. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது. ஸோ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிப்போம். அதுக்கப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்க்கணும். இப்போ சிம்மரில் வச்சுட்டு நம்ம உரித்த பொட்டேட்டோவில், அந்த பேபி பொட்டேட்டோவில் ஒரு 1/2 டீஸ்பூன் நம்மளுடைய பிரியாணி மசாலாவே போட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்து இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். 3 டேபிள் ஸ்பூன் நல்ல தயிர் சேர்த்துக்குங்க. ரொம்ப புளிச்ச தயிராக இருக்கக்கூடாது, அப்போ டேஸ்ட் ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ எல்லாம் சேர்த்து கலந்து விட்டாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இது அப்படியே கொஞ்சம் சிம்மரில் வச்சு நான் அப்படியே எடுத்து பக்கத்து ஸ்டவ்வில் மாற்றிட்டு, இப்போ ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம மசாலா போட்டு வச்ச அந்த உருளைக்கிழங்கை உள்ளே போட்டுருவோம். அந்த ஃபோக் வச்சு இல்லைன்னா ஒரு குச்சி வச்சு உருளைக்கிழங்கு அப்படியே குத்தி விடுங்கன்னு ஏன்னு சொன்னேன்னா, இந்த மசாலா போடும்போது ஃப்ரை பண்ணும்போது இந்த பொட்டேட்டோக்குள்ளேயும் அந்த பிரியாணியோட ஃப்ளேவர், உப்பு எல்லாம் கொஞ்சம் இறங்கியிருக்கும். அப்போ சாப்பிட உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கிங்க. இதே எடுத்து சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.
ஸோ பொட்டேட்டோ கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிட்டோம் நம்ம. இப்போ பொட்டேட்டோ தூக்கி அங்கே வச்சுட்டு பிரியாணி மசாலாவும் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம். எப்பயுமே பாஸ்மதி அரிசிக்கு 1 கப்புக்கு 1.5 கப்பு. நான் எடுத்த 1/2 கிலோ அரிசி நான் அளந்த டம்ளரில் 3 கப்பு. ஸோ 4.5 கப்பு தண்ணி ஊற்றி, எப்பயுமே சுடு தண்ணி தான் ஊற்றணும். பிரியாணினாலே பக்கத்தில் ஒரு அடுப்பில் தண்ணி கொஞ்சம் சுட வச்சுடுங்க. அப்போ நமக்கு சீக்கிரமும் ஆகிடும். ஸோ சுடு தண்ணி நல்லா கொஞ்சம் கொதிச்சிட்ருக்க கெட்டிலில் கொதிக்க வச்சுருந்த தண்ணியில் 4.5 கப்பு தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்ச அரிசியை நல்லா வடிச்சிட்டு அதையும் உள்ளே போட்டாச்சு. நல்லா கலந்து விடுங்க. இப்போ உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு ஒரு துளி கொஞ்சம் சுருக்குன்னு தூக்கலாக இருக்கணும். அப்போ ரைஸ் வெந்து வரும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா அரிசியை ஃபுல்லாக அரிசி தண்ணியை ஃபுல்லாக இழுத்துடும். இப்போ சிம்மரில் வச்சுட்டு நம்ம வறுத்த உருளைக்கிழங்கை அது மேலே ஃபுல்லாக போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ரைஸ்க்குள்ளே அப்படியே அமுக்கி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம தம் போட்டுக்கலாம். எல்லா பக்கமும் அப்படி ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான புதினா கொத்தமல்லி தூவி குக்கரில் வச்சிங்கன்னா அப்படியே மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விடுங்க. இல்லை இது ஒரு தோசைக்கல் மேலே அப்படியே தூக்கி வச்சுட்டு இந்த மாதிரி வெளியில் அந்த ஸ்டீம் போகாத அளவுக்கு மேலே கனமான வெயிட் வச்சுடுங்க. பேபி பொட்டேட்டோ கிடைக்கலன்னா நீங்கள் நார்மல் உருளைக்கிழங்குலே கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி போட்டு கூட செய்யலாம். பட் இந்த பேபி பொட்டேட்டோ அது போட்டு சின்ன உருளைக்கிழங்கு போட்டு செய்யும்போது பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். கரெக்டாக 15 நிமிஷம் தம் விட்டாச்சு. 15 நிமிஷம் கழித்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். அவ்வளோதான். கமன் வாசனை சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு ரைத்தாவே போதும், சைட் டிஷ்ஷே தேவையில்லை. நல்ல ரைஸ் எப்படி நீளமாக அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? பக்காவாக பார்க்குறதுக்கு ஒரு மட்டன் பிரியாணி மாதிரியே இருக்குல்ல? அவ்வளோதான், ஆஃப் பண்ணியாச்சு. நம்மளுடைய பேபி பொட்டேட்டோ பிரியாணி ரெடி. லஞ்ச் பாக்ஸு கொடுத்து அனுப்புறதுக்கும் இது சூப்பரான ரெசிபி. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. 2 வெரைட்டி பிரியாணி மசாலாவும் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு தடவை திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி அந்த பிரியாணியில் செய்யுங்க. இன்னொரு தடவை பாஸ்மதி அரிசி போட்டு சென்னை ஸ்டைல், அதாவது பாய் வீட்டு ஸ்டைல் பிரியாணியும் செஞ்சு பாருங்கள். மட்டன் சிக்கன் பிரியாணி எல்லாத்துக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.